கண்ணியமானவர்களே, பணக்காரர்களை விட நம்மை மிக பெரும் பணக்காரர்களாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான, நாம் எதை செய்தாலும், நாம் என்ன செய்தாலும் அதில் ஒரு பரக்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்ர் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, நம்மில் பலர் இருக்காங்க எப்படின்னு சொன்னால், பணத்திற்கு என் மீது அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பணத்திற்கு, பொருளாதாரத்துக்கு என் மேலே அலர்ஜி, என்னை கண்டாலே பணத்துக்கு பிடிக்காது, என்கிட்ட பணமே வராது, எப்படி பணமே என்கிட்ட வந்தாலும் அது எனக்கு தெரியாமலே எப்படியாவது ஒரு செலவில் அப்படியே போயிடும், இப்படி நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன், எனக்கு பணத்தின் மீது எந்த ஒரு அதிர்ஷ்டமுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்மில் பல பேரை பார்ப்பீங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இது உண்மைதான். ஏன் அப்படின்னா, அல்லாஹ் தாலா அந்த பொருளாதாரத்தில் பரக்கத்தின்மை இல்லாததன் காரணமாக தான் இது போன்றெல்லாம் நடக்கும். நம்மள்கிட்ட எவ்வளோதான் பணம் வந்தாலும், செல்வம் வந்தாலும், பொருளாதாரம் வந்தாலும் நமக்கு தெரியாமலேயே நம்மை விட்டு அது சென்றுவிடும். அதுக்கான காரணம் அல்லாஹ் தாலா அதில் நமக்கு பரக்கத்தை ஏற்படுத்தலை, அதில் நமக்கு ரஹ்மத்தை அல்லாஹ் கொடுக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இப்படி நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு 10 ரூபாவாக இருந்தாலும், நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு 2 ரூபாவாக இருந்தாலும், அதில் அல்லாஹ் தாலா 2 கோடிக்கு சமமான பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஏனென்றால் சஹாபாக்களே ரசூல்லாட்ட ஒரு தடவை சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய ரிஸுக்கில் அல்லாஹ் தாலா பரக்கத்தையே கொடுக்க மாட்டேறான், என்னுடைய ரிஸுக்கில், என்னுடைய உணவில், எங்களுடைய இல்லத்தில் அல்லாஹ் பரக்கத்தை பொழிய மாட்டான், என்ன செய்யறதுன்னு தெரியல யா ரசூலுல்லாஹ், எதற்காண்டி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் ஏதாவது பாவம் செய்கிறீர்களா, நீங்கள் ஏதாவது தவறுதலான காரியங்கள் எதுவும் செய்கிறீங்களா, அல்லது உங்களினுடைய செல்வத்தில், பொருளாதாரத்தில் பரக்கத்தை அல்லாஹ் எடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்களா, ஹலாலான முறையில், ஹராமான முறையில் நீங்கள் எதுவும் சம்பாதிக்கிறீங்களா, ஹராமான ஒரு உணவை சாப்பிட்றீங்களா அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட ரசூல்லா கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் அனைவரும், யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் அப்படியெல்லாம் செய்யலை, ஹலாலான முறையில் தான் சம்பாதிக்கிறோம், ஹலாலான முறையில் தான் நாங்கள் உணவு உண்றோம், ஹலாலான முறையில் தான் நாங்கள் இருக்கிறோம், அப்படி இருந்தும் அல்லாஹ் எங்களுடைய பொருளாதாரத்தில், செல்வத்தில் பரக்கத்தை தரமாட்டானே யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, சரி இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதுங்க, அல்லாஹ் தாலா உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய செல்வத்தில், ரிஸ்கில் அல்லாஹ் தாலா மிக பெரும் பரக்கத்தை தருவான். நீங்கள் எவ்வளவு வைத்திருந்தாலும், நீங்கள் எத்தனை தீனார்கள் வைத்திருந்தாலும் அல்லாஹ் தாலா அந்த தீனாருக்கு ஒரு மிகப்பெரிய பரக்கத்தை தருவான். உங்கள்கிட்ட எவ்வளோ உணவுகள் இருந்தாலும், ரிஸ்க் இருந்தாலும், சாப்பிடுவதற்கு ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்குது, ஆனால் இந்த ஒரு திக்ரை ஊதிட்டு நீங்கள் அந்த பேரிச்சம்பழத்தை ஊதி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தாலா அந்த ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை ஒரு 20 நபர்கள் சாப்பிடக்கூடிய பரக்கத்தை அந்த ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தில் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த திக்ரை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆக இது போன்று தான் நம்மினுடைய வாழ்விலும், நம்மினுடைய பொருளாதாரத்தில், செல்வத்தில், உணவில் பரக்கத்தே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஒரு திக்ரை ஓதுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்களுடைய ரிஸ்கில் ஒரு மிகப்பெரும் பரக்கத்தை, இன்னும் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரும் பரக்கத்தை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி தருவான். இப்போ கையில் 10 ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த திக்ரை ஓதி அந்த 10 ரூபாயில் ஊதிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 10 ரூபாவை நீங்கள் 10,000 ரூபாய்க்கு சமமான பரக்கத்தை அல்லாஹ் தாலா ஏற்படுத்திடுவான். அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்ரு என்ன அப்படின்னு சொன்னால், இது எப்படி ஓதணும் அப்படின்னு சொன்னால், நம்ம பணத்தில் தான் ஓதணும் அப்படின்னு கிடையாது. நம்மளுடைய உணவு, நம்ம சமைக்கக்கூடிய பாத்திரம் இருக்குல்ல, அந்த பாத்திரத்தில் அரிசி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த திக்ரை ஊதி அதில் ஊதிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எத்தனை நபர்கள் வேண்டுமானாலும் சாப்பிட்லாம் அந்த ரிஸ்கை. இது போன்று உங்களுக்கு எதுலெல்லாம் பரக்கத்து ஏற்படணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்களின் மீது இந்த திக்ரை ஊதுங்க. அந்த திக்ர் என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த திக்ரோட பேரே துஆஉ தலபுல் பரக்கத், பரக்கத்தை இழுத்து வரக்கூடிய, தேடி நம்மள்கிட்ட கொண்டு வரக்கூடிய ஒரு துவா அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ரப்பி இன்னி அஸ்அலுக பரக்கத்தம் மின்க, பரக்கத்தும் ஃபி உமூரி, பரக்கத்தன் லி ஃபி அஹ்லி, பரக்கத்தன் ஃபி வக்தி, பரக்கத்தன் ஃபி ஜஹதி,
பரக்கத்தும் ஃபில் இல்மி, பரக்கத்தும் ஃபில் அமலி, பரக்கத்தும் ஃபில் ஜஸதி, பரக்கத்தும் ஃபிர் ரிஸ்கி, வர்சுக்னி வவஸ்ஸிஅலி ஃபிர் ரிஸ்கி யா ரப்பி. உங்களுக்காக வேண்டி திரும்பவும் ஓதி காட்டுறேன். யா ரப்பி இன்னி அஸ்அலுக பரக்கத்தம் மின்க, பரக்கத்தும் ஃபி உம்ரி, பரக்கத்தன் லி ஃபி அஹ்லி, பரக்கத்தும் ஃபிர் வக்தி, பரக்கத்தும் ஃபி ஜஹதி, பரக்கத்தும் ஃபில் இல்மி, பரக்கத்தும் ஃபில் அமலி, பரக்கத்தும் ஃபில் ஜஸதி, பரக்கத்தும் ஃபிர் ரிஸ்கி வர்சுக்னி வவஸ்ஸிஅலி ஃபிர் ரிஸ்கி யா ரப்பி. என்னுடைய அரபி தெரியாதவர்களுக்காக வேண்டி என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இதனுடைய தமிழை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அனைவரும் பார்த்து உங்களினுடைய செல்வத்தில், உங்களினுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்பட அனைவரும் பார்த்து ஓதுங்க. நிச்சயமாக அல்லாஹ் தாலா நீங்கள் எதில் ஓதுறீங்களோ, எதில் ஊதுறீங்களோ அதில் ஒரு மிக பெரும் பரக்கத்தையும் இன்னும் அதில் ஒரு ரஹ்மத்தையும் அல்லாஹ் தாலா பொழிய செய்வானாக. அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.